கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, இயேசுவின் நாமத்துல உங்கள் எல்லாரையும் நான் அன்போடு கூட வாழ்த்துகிறேன். இந்த நாளிலும் நாளொரு சங்கீதம் இந்த நிகழ்ச்சியின் மூலமாக மீண்டும் உங்களை சந்திப்பதில் எனக்கு மிகுந்த சந்தோஷம். இன்றைக்கும் 53வது சங்கீதத்தை நம்ம தியானிக்க போகிறோம். இந்த சங்கீதம் தாவீது பாடின சங்கீதம், 8வது போதக சங்கீதம். துன்மார்க்கனை பற்றி இந்த சங்கீதம் நமக்கு போதிக்கிறது. நம்ம செய்கிற பாவங்களை உணர்த்தும் நோக்கம்தான் இந்த சங்கீதம். இதில் மொத்தம் 6 வசனங்கள் உள்ளது. இன்றைய தியானத்திற்கு ஆதாரமாக நான் 2வது 3வது வசனங்களை வாசிக்கிறேன். தேவனை தேடுகிற உணர்வுள்ளவன் உண்டோ என்று பார்க்க தேவன் பரலோகத்துல இருந்து மனுபுத்திரரை கண்ணோக்கினார். அவர்கள் எல்லாரும் வழிவிலகி ஏகமாய் கெட்டு போனார்கள். நன்மை செய்கிறவன் இல்லை, ஒருவனாகிலும் இல்லை. இந்த வசனத்துல நம்ம வாசித்து பார்க்கும் பொழுது தேவனுடைய இருதயத்தின் எதிர்பார்ப்பை நம்மால் உணர்ந்து கொள்ள முடிகிறது. ஆண்டவர் நம்முடைய இருதயங்களை ஆராய்ந்து அறிகிறவராய் இருக்கிறார். ஆனால் இந்த வசனத்தில் தாவீது ஆண்டவருடைய இருதயத்தை அறிந்து வைத்திருக்கிறார். தேவனுடைய எதிர்பார்ப்பை பற்றி தாவீது சொல்லுகிறார். அவர் பரலோகத்துல இருந்து மனுபுத்திரரை பார்க்கிறார். ஆனால் பூமியில இருக்கிற மனிதர்களோ தங்களுடைய வழிகளை விட்டு அவர்கள் விலகி ஏகமாய் கெட்டு போயிருக்கிறாங்க. நன்மை செய்கிறவரை ஆண்டவர் தேடுகிறார், ஒருவரும் இல்லை. ஆண்டவரை தேடுகிற உணர்வுள்ளவனும் ஒருவனும் இல்லை என்று அவர் சொல்லுகிறார். ஆண்டவர் பூமியை படைத்து அதுல எல்லாவித மிருக ஜீவன்களையும் பறவைகளையும் ஜந்துக்களையும் எல்லா காரியங்களையும் அவர் படைத்து அது நல்லது என்று கண்டு மனிதனையும் படைத்தார். ஆனால் அவர் மனிதனை படைத்ததற்கு அவர் மனஸ்தாபப்படுகிறார். அவருடைய இருதயம் விசனமாய் இருந்தது என்று நம்ம ஆதியாகமம் 6வது அதிகாரத்துல வாசிக்கிறோம். அவர் மனிதனை உண்டாக்கினதற்கு மிகவும் வருத்தப்பட்டார். ஏனென்றால் ஆண்டவர் பூமியை பார்க்கிறார், அது மிகவும் சீர்கெட்டதா இருக்கிறது, கொடுமை நிறைந்துள்ளதா இருக்கிறது. மாம்சமான யாவரும் தங்கள் வழியை கெடுத்து கொண்டிருந்தாங்க. ஒருவரும் ஆண்டவரை தேடவில்லை. அவர்களுடைய இருதயத்தை கல்லை போல் கடினப்படுத்தி வைத்திருந்தாங்க. அந்த சூழ்நிலையில தான் ஆண்டவர் பூமியை அழிக்க நினைக்கிறார். அழித்து போட வேண்டும் என்றும் தீர்மானத்தை எடுக்கிறார். அப்பொழுதுதான் ஆண்டவர் நோவாவை பார்க்கிறார். நோவாவுக்கோ ஆண்டவருடைய கண்களில கிருபை கிடைத்தது. ஏனென்றால் அந்த காலத்துல வாழ்ந்து கொண்டிருந்த ஒரு கொடுமை நிறைந்த அந்த உலகத்துல நோவா நீதிமானும் உத்தமனுமாய் வாழ்ந்தார். ஆண்டவரோடு கூட சஞ்சரிக்கிறவனாய் இருந்தான். ஆண்டவரை தேடுகிற உணர்வுள்ளவனாய் இருந்தார். ஆனபடினாலதான் அன்றைக்கு ஆண்டவர் பூமியை அழித்து போட்டார். ஆனால் பூமியில இருந்த நோவாவுடைய குடும்பமும் நோவாவும் பாதுகாக்கப்பட்டாங்க. எனக்கு அருமையானவர்களே, இன்றைக்கும் கூட நம்ம பல சூழ்நிலைகளில பலவிதமான சாக்கு போக்குகளை சொல்லி கொண்டிருக்கிறோம். ஆண்டவரை தேடுவதற்கு எனக்கு நேரம் இல்லை, என்னுடைய வேலை செய்து முடிப்பதற்கே எனக்கு நேரம் இல்லை, நான் எப்படி ஆண்டவரை தேடுவேன்? இல்லை, என்னை சுற்றி இருக்கிற சூழ்நிலைகள் என்னை பாவம் செய்ய வைக்கிறது, பரிசுத்தமா என்னால் வாழ முடியல. என்னை சுற்றி இருக்கிற நபர்கள், என்னுடைய நண்பர்கள், என்னுடைய உறவினர்கள், என்னுடைய குடும்பத்தார்கள், இவர்கள் எல்லாரும் இப்படி இருக்கிறாங்க. நான் மட்டும் எப்படி பரிசுத்தமாய் வாழ முடியும்? ஆண்டவரை தேட முடியும்? நான் எப்படி ஒழுக்கமாய் இருக்க முடியும்? உத்தமனாய் வாழ முடியும் என்று நம்ம அநேக நேரங்களில நம்மை நாமே திருப்திப்படுத்தி கொண்டு நம்முடைய வாழ்க்கையில அநேக பாவங்களை செய்து கொண்டிருக்கோம். ஆண்டவருக்கு பிரியமில்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்கோம். இந்த பூமியில மற்ற ஜனங்களைப் போல நாமளும் நம்முடைய வழிகளை கெடுத்து கொண்டிருக்கிறோம். ஆனால் நோவா அப்படி செய்யவில்லை. அவங்க மத்தியில தான் நோவா நீதிமானும் உத்தமனுமாய் பரிசுத்தமாய் வாழ்ந்தார். ஆண்டவருக்கு பிரியமுள்ளவனாய், ஆண்டவரை தேடுகிற இருதயம் உள்ளவனாய், உணர்வுள்ளவனாய் இருந்தான். இன்றைக்கும் நோவாவை போல நம்மாலும் வாழ முடியும். 10ல் 1 11 நீங்கள் இருக்க விரும்பாதீர்கள், தனித்துவமாய் இருக்க விரும்புங்கள். நிச்சயமாய் ஆண்டவர்
ஒரு பெரிய அழிவுல இருந்து உங்களை பாதுகாப்பார். உங்கள் நிமித்தமாக, நீங்கள் ஆண்டவரை தேடுகிறதின் நிமித்தமாக உங்க குடும்பங்கள் பாதுகாக்கப்படும். உங்க பிள்ளைகள் பாதுகாக்கப்படுவாங்க. உங்க பிள்ளைகளின் பிள்ளைகள், அவர்களுடைய குடும்பங்கள் எல்லாரும் பாதுகாக்கப்படுவாங்க. எனக்கு அன்புக்குரிய தெய்வ பிள்ளைகளை, ஆண்டவரை தேடுங்கள். தயவாய் நான் சொல்லுகிறேன், ஆலயத்துக்கு போங்க, சபையின் கூடுகையை விடாதீங்க. ஆண்டவர் நமக்கு தருகிற ஒவ்வொரு வாய்ப்புகளையும் நீங்கள் இழந்து விடாதீர்கள். அதை உதாசீனப்படுத்தாதீர்கள், அதை அலட்சியப்படுத்தாதீர்கள். ஆண்டவருடைய இருதயம் எதிர்பார்ப்போம், அவரை நம்ம தேடுகிறோமா என்றுதான் இருக்கிறது. ஆண்டவரை தேடுங்கள். முதலாவதாக தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் என்று வேத வசனம் சொல்லுகிறது. நன்மை செய்கிறவன் ஒருவரும் இல்லை என்று ஆண்டவருடைய இருதயம் இன்றைக்கு ஏங்கி கொண்டு இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற உங்களை பார்த்து கொண்டிருக்கிறது. ஆண்டவருக்கு பிரியமாய் வாழ்வீங்களா? ஆண்டவரை தேடுகிற உணர்வுள்ளவனாய் இருப்பீங்களா? அப்படிப்பட்ட கிருபையை நிச்சயம் ஆண்டவர் உங்களுக்கு தருவார். கண்களை மூடி செபிப்போமா? தகப்பனே, மை துதிக்கிறோம் அப்பா, மை ஸ்தோத்தரிக்கிறோம் ராஜா. இந்த நேரத்திலும் இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற அன்பு பிள்ளைகளுக்காக நான் செபிக்கிறேன்ப்பா. நோவா அன்றைக்கு தங்கள் வழிகளை கெடுத்து கொண்டிருக்கிற அந்த ஜனங்கள் மத்தியில அப்பா, அவன் உண்மையாகவும் உத்தமமாகவும் நீதிமானாகவும் சன்மார்க்கனாகவும் வாழ்ந்தாப்பா. அதே போல இன்றைக்கும் ஏகமாய் வழி விலகி கெட்டு போய் கொண்டிருக்கிற இந்த உலகத்துல நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். பாவம் நிறைந்த இந்த உலகத்துல வாழ்ந்து கொண்டிருக்கோம்ப்பா. அப்பா, ஆகிலும் நாங்கள் நோவாவை போல உம்மை தேடுகிற உணர்வுள்ளவனாய் இருக்க எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. அப்படிப்பட்டதான கிருபைய அப்பா இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்க தம்முடைய பிள்ளைகளுக்கு கொடுங்க ஏசப்பா. இனிமேலும் சாக்குகளை சொல்லாதபடிக்கு தகப்பனே, உம்மை தேடுகிறவர்களாய் ஒவ்வொருவரையும் நீர் மாற்றும்படிக்காய் நான் செபிக்கிறேன்ப்பா. அப்படியாய் உம்முடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறேன் தேவன். அப்படிப்பட்டதான கிருபையும் பலனையும் தம்முடைய பிள்ளைகளுக்கு தந்து நீங்கள் ஆசீர்வதிக்கும்படிக்காய் செபிக்கிறேன்ப்பா. பெரிய காரியங்களை செய்யுங்கப்பா. இயேசுவின் நாமத்துல செபிக்கிறேன் பிதாவே, ஆமென். எனக்கு அருமையானவர்களே, ஆண்டவரை தேடுங்கள். ஆண்டவர் இந்த வசனத்தின்படியே ஆண்டவரை தேடுகிற இருதயத்தை உங்களுக்கு தருவார்.